السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نراك من المحسنين. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இப்போ குர்ஆன் வித்தியாசமானது, ஆனால் எங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரியானது தான், வித்தியாசம் இல்லை. ஏண்டா நாங்கள் ஓதுறத்துக்கு மட்டும் பழக்கப்பட்டோம், இதுக்கு மட்டும் ஓதுறோம். Can recite, but we cannot understand. Side part of it. உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் people are studying for reading is Arabic, not for understanding. வேற எந்த ஒரு லாங்குவேஜும் இல்லை ரீட் பண்றதுக்கு மட்டும் படிக்கிற லாங்குவேஜ். எங்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க இங்கிலீஷ்ல ஒரு எழுத்தும் தெரியாம இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் பேசி they can understand. அதனால let me try to understand the Quran. குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, குர்ஆன் ஓதுறதும் ஒரு இபாதத்து, நோ டவுட் அதில். ஆனால் குர்ஆன் ஓதுறதை விடவும் குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டு த லைஃப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். குர்ஆன் என்ன இருக்குது, அந்த குர்ஆன்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆளுக்கு சொல்றதுக்கு பல முறைகளை சொல்லணும். ஒன்று தியரியா பேசணும், ஒரு விஷயத்தை தியரியா பேசுறது. இங்க இருக்கிற இஹ்சான் என்ற கன்செப்ட் ஒரு தியரியா பேசுறது. இன்னொன்று இருக்குது இஹ்சான கட்டளைகளாக சொல்றது, டூ டோன்ட், டூ டோன்ட் என்று சொல்லி கட்டளைகளாக சொல்றது. பொதுவாக இது ரெண்டுமே எஃபெக்டிவ் இல்லை, இது ரெண்டும் எஃபெக்டிவ் இல்லை. சம்டைம் நீங்க அட்வைஸ் பண்ணக்குள்ள அது எங்களுக்கு இயலா, அது ஹியூமன் பீயிங் கேளான்ற முடிவுக்கு நாங்கள் வந்துடுது. ஈஸி அப்ரோச் வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரோல் மாடல்ஸை வச்சு சொல்றது. இஃப் தே கேன் டூ வை யூ கேனாட் டூ. இந்த கம்பெனி செய்யலும்னா எங்களுக்கு செய்யலாம், இவங்களுக்கு செய்யலும்னா எங்களுக்கு அச்சீவ் பண்ணலாம். இஃப் தே கேன் அச்சீவ் வை வி கேனாட் அச்சீவ். இஃப் திஸ் பர்சன் ஹேவ் இன் த ஹார்ட் டைம், இந்த ஹார்ட் டைமில் அவர் இப்படி நடந்திருக்கலாம்னா எங்களுக்கு நடக்கலாம். இந்த ஹார்ட் டைமில் அல்லாஹ்வுடைய உதவி இப்படி வந்தா எங்களுக்கு வரையலாம். என்ன செய்யலாம்? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது லேசி, ஃபாலோ பண்றது லேசி. அதனால தான் குர்ஆன்ல ஏராளமான சம்பவம் இருக்குது. நல்ல மக்களுக்குரிய சம்பவம் இருக்குது, கெட்ட மக்களுக்குரிய சம்பவம் இருக்குது. லெசன்ஸ். இது வந்து இது ஒரு ஸ்டோரி அல்ல, இது ஒரு லெசன். தங்கமாக அதுல தான் சூரா யூசுப், வெரி இம்பார்ட்டன்ட் சூரா, வெரி முக்கியமான சூரா. அப்ப சூரா யூசுஃபை பத்தி நான் சொல்லுவதாக இருந்தா, குர்ஆன்ல 3 சம்பவம் இருக்குது. நாங்க அதை தனியா படிச்சோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனியா படிக்கணும். அதுல ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய லைஃப் ஸ்டோரி. அவருடைய சைல்ட்ஹுட்ல இருந்து அவருடைய கடைசி வரைக்கும் உள்ள ஸ்டோரியை படிச்சேன்னு சொன்னா our youth will get the light for their life. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இப்படித்தான் சொல்லலாம், ஜஸ்ட் இவ்வளவுதான், ஸ்மால் மெசேஜ். சொசைட்டி வந்து அவருக்கு கொடுத்த பேர் வந்து ஒரு ஃபதா, இஸ் a young person, young man. அவர் யாரோட சொல்லுங்க? young man. இன்னா சமிஅனா ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம். மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க இப்ராஹிம் ஒரு யங் பாய் வந்து அவரை தான் எங்களுடைய இந்த சிலைகளை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருந்தாரு. பப்ளிக்குடைய பார்வையில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு ஃபதா, யங் பர்சன். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா. இப்ராஹிம் என்பது ஒரு சின்ன சாதாரண ஆள் அல்ல, இஸ் a community.
மக்களுடைய பார்வையில நான் யார் என்பது பிரச்சனை அல்ல, அல்லாஹுடைய பார்வையில நான் யார் என்பதுதான் பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சொசைட்டியில, அவங்களோட கம்யூனிட்டியில இட்ஸ் a young person. இன்னா சமிஅனா ஃபதன், ஒரு வாலிபரை நான் தான் அப்படி கேட்டு வாலிபராக பார்த்து கொண்டிருக்கோம், யங் பர்சன். ஆனா அதே இப்ராஹிம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ் நாட் a single person. அவர் ஒரு லெஜசி வைக்க போறாரு. அவருடைய திருநாமம் எப்பயும் இருக்கும். அவரை பத்தி மக்கள் எப்பயும் பேசுவாங்க. ஹஜ்ஜிலையும் பேசுவாங்க, தொழுகையிலையும் பேசுவாங்க, சலவாத்திலையும் பேசுவாங்க, சலாம்லையும் பேசுவாங்க. நீங்க யங் பர்சனா பார்க்க வேணும் அவர். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். அல்லாஹ் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் தர மெசேஜ் உண்டு. நீங்க ஒரு ஃபதாவல்ல, யூ கேன் பி a நேஷன். நீங்க ஒரு உம்மாவாக இருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு சொன்னா பேசுவோம். பட் ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு 60-70 hours தேவைப்படும் டு ஸ்டடி அபவுட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏல கெப்பாசிட்டி அதுக்கு மேல படிக்கணும்னா படிக்கணும். சுப்ஹானல்லாஹ். Everything is a light for the life. இப்ராஹிமுடைய லைஃப்ல படிச்சு இன்னும் ஒரு பாடம் தெரியுமா? முக்கியமான பாடம். யூத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஒன்றிக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? எங்கட வாப்பா அப்படி இல்லை இல்லையா, எங்கட வாப்பா இப்படி இல்லையே, அவருடைய ஃபேமிலி நல்லா தானே. டோன்ட் டேக் தட் ராங் மெசேஜ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மெசேஜ் தெரியுமா? நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பது ப்ராப்ளமே இல்லை அவருக்கு. என்னோட வாப்பா காஃபிர். வாப்பா யாரு? காஃபிர். எந்த குடும்பத்தில் நான் போன் பண்ணினேன், பிறந்தேன் என்றால் அவருக்கு பிரச்சனையே இருக்கல்ல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு போறேன். எந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்பதை விடவும் எது முக்கியம்? எப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு போக போறேன். ஐ அம் லிவிங் அண்ட் கோயிங். எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், எனக்கு அந்த குடும்பம் கிடைச்சில்லையே, எனக்கு இந்த ஃபேமிலி கிடைச்சில்லையே, இந்த பேக்ரவுண்ட் இப்படி இல்லையன்றது எங்களுக்கு கிடைச்சது. நாங்க அது பிரச்சனை கிடையாது. தட் இஸ் நாட் அவர் சாய்ஸ். That is not our choice. எங்கட சாய்ஸ்ல இல்லாத வச்சு நாங்க பிரச்சனைப்படணும். எங்கட சாய்ஸ்ல உள்ளதுதான் நான் உலகத்தை விட்டு போகக்குள்ள எப்படிப்பட்ட குடும்பம் ஒன்றை விட்டுட்டு போறேன். அதனால்தான் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي وأهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. سبحان الله. இது ஒரு கான்செப்ட். அது தனியா படிச்சோம். அதே மாதிரி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எப்படி அழகு பியூட்டிஃபுல் ஹிஸ்டரியோ, இதே போலத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஸ்டரியும் வெரி பியூட்டிஃபுல் ஹிஸ்டரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சைல்ட்ஹுட்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள வரலாறு குர்ஆன்ல இருக்கு. பிறக்கக்குள்ளே சேலஞ்சோட தான் பிறந்தாங்க. யாரு சேலஞ்சாக பிறந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் மூசாவுடைய வரலாறையும் அப்படி வச்சு பார்த்தா ரெண்டும் ஒரே வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் உம்மாவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பாப்பாவும். இது உம்மா மகனே வரலாறு, இது பாப்படே மகனே வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருலுக்கு என்ட்ரு ஆகுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து வெளியாகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரதர்ஸால்தான் அநியாயம் செய்யப்பட்டுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிஸ்டரால் உதவி செய்யப்பட்டுச்சு. சிஸ்டரால உதவி செய்யப்படுகிறது. ரெண்டு பேரும் வளர்ந்தது கிங் டவுட்டுள்ளுக்கு. ரெண்டு பேரும் வளர்ந்தங்க கிங் டவுட்டுள்ளுக்கு. ரெண்டு பேருக்குமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பெண்கள் தான் உதவி செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு பெண், இந்த பெண்ணு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெண். மறுபக்கம் ரோங்கா நின்றது. அங்க உதவி செஞ்சது யாரு? ஒரு பெண். அந்த ரெண்டே வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கட யங்ஸ்டர்ஸுக்கு அழகான கைட் பண்ற. மிக பியூட்டிஃபுல்லா இப்படி நடக்கலும், இப்படி நடக்கலும், இப்படி நடக்கலும், இப்படி நடக்கலும். சுப்ஹானல்லாஹ். உம்மவால வரலாம், வாப்பவால வரலாம், கிங்கால வரலாம். இது ஒரு
நீங்க அதை ஸ்டடி பண்ணினா லைஃப் கோச்சிங்க்கு யூ வில் டேக் சம் பியூட்டிஃபுல் மெசேஜ் ஃப்ரம் தட். அப்ப நான் இன்னைக்கு படிக்க போறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. இது நான் ஒரு கொஞ்ச நாளா ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸா எஸ்எல்பிசியில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சேன், ரௌதத்துல் குர்ஆன் என்று சொல்லி. அது இந்த ப்ரொடியூசராக இருந்தவர் மௌத்தாகிட்டாரு, மாரூஃப் முஹிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அருள் செய்யட்டும். அதுக்கு பிறகு இப்ப இன்னும் ஒரு பிரதருடைய இத்திகாஃபில் இருக்கிறவனோட அவருடைய சேர்ந்து கொஞ்சம் குர்ஆனுடைய கிளாஸஸ் செய்வோம், சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு தேர்ஸ்டேயும். இது ஒரு கன்செப்ட் ஆஃப் இஹ்சான் இன் சூரா யூசுப். சூரா யூசுப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 5 இடத்துல சொல்றான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஹ்சின் என்று சொல்லி. எத்தனை இடத்துல? 5 places. யூசுப் ஒரு முஹ்சின். முஹ்சின் என்ற அர்த்தம் தமிழ்ல சொல்றேன்னா, தமிழ் லிட்ரேச்சர் மீனிங் என்ன சொன்னால் ஒரு பேருபகாரி. பேருபகாரி, உபகாரம் செய்யக்கூடியவர், மத்தாக்களை பத்தி கன்சர்ன் உள்ளவர், மத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர், மத்தாக்களை பத்தி அவர் எப்பயுமே worry பண்ணுவார், மத்தாக்களுக்கு நலவு நடக்கணும் என்று ஆசைப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு முஹ்சின் என்றதுதான் லிட்ரஸி மீனிங். ஆனா அது ரியல் மீனிங் என்னன்னு சொன்னா இஹ்சான் என்றா இதுதான் மீனிங். இது ஒரு ஹதீஸ்ல வாரத்துண்டு, புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு மனிதர் வந்தாரு, வெள்ளை உடுத்திருந்தாரு, வெள்ளை வெளியேற உடுப்பு. சபையில் இந்த யாருக்கும் அவரை பத்தி தெரியாது, அன்னோன் பர்சன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாரு. உட்கார்ந்து கொண்டு 3 கேள்வி கேட்டாரு. முதல்ல கேள்வி கேட்டாரு, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றா என்ன? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்ன புனியல் இஸ்லாம் வலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க படிச்ச 5 சொன்னாங்க. அது பிறகு கேட்டாரு, சதக்த, நீங்க சொன்னது உண்மைதான் என்றாரு. மறுபடியும் கேட்டாரு, அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பத்தி சொல்லுங்கன்றாரு. ஈமானை பத்தி சொன்னாங்க, புனியல் இஸ்லாம் வலா ஹம் என்ன ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி இல்லை சொல்லிக்கிட்டு போனாரு. அதுக்கு பிறகு கேட்டாரு, வமல் இஹ்சான் என்று கேட்டாரு. வமல் இஹ்சான், அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பத்தி சொல்லுங்களேன், இஹ்சான் என்னன்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சானுக்கு வரைவிலக்கணம் சொன்னாங்க. இஹ்சான் என்றா அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்களும் நானும் அல்லாஹ்வை வணங்குறது அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி. அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிற, அவனுக்கு முன்னுக்கு நிற்கிறார். இது ஆக ஹையஸ்ட் என்ன ஏரியா. அந்த ஏரியால நான் அந்த ரெண்டாவது கட்டம், சரி உனக்கு அவரை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொண்டு வரது கஷ்டமாக இருந்தாலும் அவன் ஒன்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஃபீலிங் என்ன செய்யணும்? 2 ஸ்டேட். ஒன்றைக்கு நான் அவனை பார்த்து கொண்டீரன், ஐ எம் வித் ஹிம். யாரோட? நான் அல்லாஹ்வோட. ஐ எம் டாக்கிங் டு ஹிம், ஹி ஆன்சரிங் மீ, ஐ எம் லிசனிங் டு ஹிம். நாங்க தக்பீர் கட்டுகள் ஒவ்வொரு கியாமிலையும் தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றது ஹமிதனி அப்தி, என் அடியான் என்ன புகழ்ந்துட்டான். வைதா கால அர் ரஹ்மான் அர் ரஹீம் யகூலுல்லாஹு தஆலா மஜ்ஜதனி அப்தி. நாங்க ஒவ்வொரு முறையும் சொல்லக்குள்ளே அல்லாஹ் என்ன பதிவு சொல்றார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஹாதா பைனி வ பைன அப்தி. நாங்க அல்லாஹ்வோட பேசுறது இது டைரக்ட் சம்பாஷணை. தொழுகையை பத்தி சொல்றேன்டா ஒரு கன்சர்ன் உண்டு. இப்போ உதாரணமாக சொல்லுவாங்க, இஃப்தாருக்கு இன்விடேஷன் கொடுத்தா எதுக்கு போகணும்? சஹருக்கா போகணும்? எதுக்கு போகணும் சொல்லுங்க. இஃப்தாரு தானே. சஹருக்கு சாப்பாடு கூப்பிட்டா சஹருக்கு தான் போகணும். ஆனா அல்லாஹ் குர்ஆன் ஒரு கான்செப்ட் சொல்றான், தொழுகைக்கு கூப்பிட்டா எதுக்கு வரணும் சொல்லுங்க? இன்விடேஷன் given to prayers. ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோ, தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோன்னு இன்விடேஷன் தரப்பட்டது. இப்ப எதுக்கு வரணும் சொல்லுங்க? எதுக்கு வரணும்? கேள்வியோ ஜமாத்துக்கா? வாட்? அல்லாஹ் தொலை வர சொல்லல. என்ன குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும். முஅஸ்ஸின் கூப்பிட்டது தொழுகைக்குத்தான். ஆனா அல்லாஹ் சொல்ற தொலை வரவான
ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹ். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸலாத்தில் ஜும்ஆ இல்ல, ஃபஸ்அவு இலா சொல்லுங்க ذிக்ரில்லாஹ். முஅஸ்ஸின் கூப்பிட்டால் அவருடைய கெபாசிட்டியில் நீங்க தொலை வாங்கோன்னு சொல்லி. ஆனா நான் சொல்றேன், நீங்க தொலை வர வாணும், நீங்க தொலை வரணும். அது தொழுகையின் ஊடாக கொண்டு அடையோடமே. தொழுகை டிரெக்டான அது நோக்கம் அல்ல, தொழுகையால அடையறதுக்கு கொண்டிருக்குது. அதுதான் என்ன ஸிக்ருல்லாஹ். அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. அல்லாஹ் சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க தொழுகிறது சும்மா தொழுகிறது இல்ல, என்ன ரிமெம்பர், என்ன ஞாபகப்படுத்த தொழணும். இப்ப நீங்க யோசிச்சு நாங்க யோசிப்போமே, எங்கிட்ட தொழுகையில் அல்லாஹ் ஞாபகம் இருக்குதா? தக்பீர் கட்டக்குள்ளே கஷ்டப்பட்டு கட்டுற உண்டை சரி பிடிச்சு கொள்ளணும். யாரு? அல்லாஹ் வச்சுக்கோ எங்களோட சொல்லி வஜ்ஜகத்தோதக்குள்ள அவுட். எங்கேயாலும் ஞாபகம் வந்துடும். ஸ்கூலுக்கு போன புள்ள வந்தோ தெரியலையா, எங்கேயாலும் போயிட்டு we will லைஃபை என்ஜாய் பண்ணலாம் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நான் இது ஒரு ஹாமதோட படித்தேன். இந்த ஆயத்தோதைய சொன்னானவன், அல்லாஹ் அருள் செய்யட்டும், அவருக்கு ஹிதாயத் நசீபாக்கட்டும். சொன்னாரு, மௌலைத்துமா என்னடா தான் கேட்டாரோ, அவர் தான் கேட்டாரு அவிசாவல்ல வச்சு, ஹுஷு ஹுதுக்கேன்னு மனோதக்கேன்னு பொண்ணு கேட்டாரு. அப்படியே கேட்டாரு, ஹுஷு ஹுதுண்டா என்னன்னு கேட்டாரு. சர்ப்ரைஸ் ஆகிட்டு குர்ஆன் ஆயத்தோது என்னட்ட விளக்கம் கேட்கிறான் இவர் யாருன்னு சொல்லி. இப்ப நான் என்ன ஹுஷு ஹுதுண்டா நான் அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளே, அவருக்கு சிங்களத்துல அவர் கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, ஹுஷு ஹுதுண்டா என்ன தெரியுமா? பாஸ்டையும் ஃபியூச்சரையும் மறந்து being a present is a khushu khudu. Forget about your past, forget about your future, be in a present. லைஃப் என்ஜாய் பண்ணலாம், லைஃப் என்ஜாய் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய பிளெஸிங்ஸை ரீகால் பண்ணலாம். எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தெரியுமா? we are not even the single person இல்ல, பிரசன்ட் இல்ல. எங்க இருக்கிறது? on the past. அதுக்குத்தான் சொல்றது அல்லாஹ் வலா தஹ்ஸனு, என்ன செய்ய வேணும்? பாஸ்ட நினைச்சு நினைச்சு கவலைப்பட வேணும். ஃபியூச்சரை நினைச்சு நினைச்சு என்ன செய்ய வேணும்? பயப்பட வேணும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு. Keep it away, you are worrying about the future. Leave it to me that. வலா தஹ்ஸனு, என்ன செய்ய வேணும்? கவலைப்படவும் வேணும். Don't be sad. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றோ sad, ஒன்றோ என்ன fear. பிரசன்ட் என்ஜாய் பண்ண யாருமே இல்லை. தொழுகையில எனக்கும் உங்களுக்கும் பிரசன்ட்ல இருக்கேலான்னா லைஃப்ல வேற எங்கே கேளும். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வாரண்டு, வைஃப் மாஷா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு சண்டே நோம்பு, இல்லாட்டி இன்னைக்கு வைஃப் வீட்டுல நல்ல அழகா சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பா. ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காருன்னு சொல்லி மாஷா ஹஸ்பண்டுக்கு இது விருப்பம் அது விருப்பம் எல்லாம் சாய்ஸ் எல்லாம் வச்சு வச்சுக்கிறான். ஹஸ்பண்டுக்கு வைஃப் முடிவு செய்யறா, ஊபர் முடிவு செய்யறோம் தெரியாது, வேற விஷயம். அதை பத்தி தனியா பேசணும். இதுக்கு நேத்தொருத்தர் சொன்னாரு, நான் நேற்று வெளிநீக்குள்ள சொன்னார் ஒருத்தர், ஃபியூச்சர்ல வீடு கட்டக்குள்ளே கிச்சன் வச்சாம கட்டுவோம். we don't need a kitchen because எங்களுக்கு பிக்மியும் எது ஊபரும் போதும். that will decide for us what we are going to eat today என்றத அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு வந்துட்டோம், ஆல்ரெடி வந்துட்டோம். ஓகே டன். எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு என்ன அந்த குரோசரி ஷாப்ல என்ன இருக்குன்றதோட கூடுதலா என்ன தெரியும் இந்த இடத்துல அதைத்தான். ஓகே, அது ஒரு சப்ஜெக்டா பேசணும். அப்ப சமைச்சு வச்சிருக்கிறான். அகினைக்கு போனோம், போயிட்டோன்னு ஒரு போன் ஒன்று எடுத்து காதல வச்சு கொண்டோம், அப்படியே திண்டோம் சாப்பாட்டை. அவ என்ஜாய் த மீல். சாப்பிட்டு முடிஞ்சோடனே வைஃப் கேட்டா கத்திரிக்காய் எப்படி ஈச்சின்னு சொல்லி, கத்திரிக்காய் இஞ்சா. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்ஜாய் பண்றதுக்கு, அதை கூட என்ஜாய் பண்ணல, அதை லைஃப்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிகாஸ் we are not in a present. லைஃபை என்ஜாய் பண்ணணும்னா be in a present.
அது ஒன்று மட்டும்தான் வழி, வேறொரு வழியும் இல்லை. அதுக்குத்தான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். சுப்ஹானல்லாஹ். எது இருந்தும் இதுக்கு ஒரு ஒரு ட்ராங்குலிட்டி வாரல்ல, ஒரு பீஸ் வாரல்ல. இதுக்கு வரணும் பி இன் பிரசன்ட். பி இன் பிரசன்ட். நான் காலையில சொன்னேன், டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்கே பிரசன்ட் இருக்கணும். You in a present there. Then only you can realize the kidney hospital. How many people are suffering there? Without any payments, everything cleaned by Almighty Allah system. Okay, good. அப்ப இஹ்சான்ன்றது அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, இல்லட்டி எனக்கு அந்த இடத்துக்கு வர்றது கஷ்டமா இருக்குன்னா அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த இஹ்சான என் வாழ்க்கையில கொண்டு வந்தவர்கள் இப்ப என் டோட்டல் லைஃப்ல கொண்டு வந்தா என்ன நடக்கும்? நான் அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்? என் டீலிங்ஸ் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்சர்வ் பண்றான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நாங்க வந்துட்டு என்ன நடக்கும் சொல்லுவோம்? We will deal with the people equally. Enemyயும் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாத்துல இருப்பாங்க. ஏன் காரணம்? I'm dealing with both of them for whom? Sake of Allah. Sake of Allah. இந்த ஸ்டேட் வந்தா மட்டும்தான் இந்த ஆயத்தை அமல் செய்யலாம். ஃபாரிகுஹுன்ன என்ன ஆயத்து? பில் மஅரூஃப். என்ன? ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் அவ் ஃபாரிகுஹுன்ன பில் மஅரூஃப். கணவன் மனைவி லைஃபை பத்தி பேசக்குள்ள அல்லாஹ் சொல்ற ரெண்டு ஸ்டேட் சொல்றோம். ஒன்று, வாழ்றா சந்தோஷமா வாழுவோம், பிரிஞ்சு போறோம்னா சந்தோஷமா பிரிஞ்சு போவோம். இது எப்ப நடக்கும் சொல்லுவோம்? If you have a that state. Because நான் சேர்ந்திருக்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, பிரிஞ்சு போறதும் யாருக்காக வேண்டிய? சொல்லுங்களேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி. எனக்கிட்ட இந்த ஸ்டேட் வந்தா மட்டும்தான் ஹியூமனை ஒரே இடத்துல வச்சு என்ன செய்ய முடியும்? Because I am dealing with everyone because of Allah. Because of Allah. இதைத்தான் அல்லாஹ் சூரா யூசுஃப்ல சொல்றான். இதுக்கு நாங்க சொல்றோம்னு சொன்னா, மனிதன் ரெண்டு ஜாதி. அல்லாஹ் எங்களையும் உங்களையும் அந்த ஒரு கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக, மத்தல் ஆக்காம வைக்கணும். ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? They will change the environment. இன்னும் இருக்குது, என்வாயர்மெண்டல் அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க. ஒன்றோ நாங்க என்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா என்வாயர்மெண்ட்டை நாங்க சேஞ்ச் ஆகுவோம். நாங்க யாராய்க்கிறோம்டா என்வாயர்மெண்ட்டை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். என்வாயர்மெண்ட்டை நாங்க சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேட்டுக்கு வந்தா மட்டும்தான் என்வாயர்மெண்ட்டை நாங்க சேஞ்ச் ஆக மாட்டோம். பிகாஸ் ஏன்னா நாங்க இருக்கிற அல்லாஹ்வுக்காக வேண்டி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹிஸ்டரியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத அப்படியே எங்களுக்கு சொல்லி தரான். நான் அதுல இது முதலாவது இடம் அல்லாஹ் சொல்றான் சூரா யூசுஃப்ல. وَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. இது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. இங்க இருக்கிற யூத்துக்கு எல்லாரும் சொல்றேன்னா, எங்களை மாதிரி தாடி பழுத்தத்துக்கு பிறகு அவுலியாக்களாக வேணும். யங் ஏஜிலே தாடி பழுத்தில் இது ஓல்ட் ஆக்கிட வேணும். யங் ஏஜ்ல என்ன செய்யுங்க, இந்த பேரை வாங்குங்க. அல்லாஹ் சொல்றான், when ஹஜ்ரத் reached the maturity, young age, very young. நபி பட்டமும் கிடைச்சல. ஆனா அல்லாஹ் அப்பேன்னு சொல்றான், he is the muhsin. அவர் யாரு? ஒரு முஹ்சினாக இருந்தார். இந்த கான்செப்ட் விளங்கப்படுத்தேன். லிட்ரசி மீனிங் சொல்லுது. திஸ் ஒரு ஸ்டேட் ஃபீலிங் உண்டு. இந்த இடத்துக்கு வாரத்துக்கு முந்தைய அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கைண்ட்னஸ், how he was dealing with the brothers. வாப்பா சொல்லிட்டாரு, மகான் இந்த கனவை பத்தி நானமாட்ட சொல்ல வேணும். டோன்ட் நரேட் தட். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்க்கல்ல, நானமார எனிமியா பார்க்கல. வாப்பா சொன்னாரு, டோன்ட் டு ரிப்போர்ட் டு எனிவன், கீப் இட் வித் யூ, இது நாட் குட். வாப்பா அட்வைஸ் பண்ணினார். ஆனா சின்ன புள்ள அவரு நான தம்பி தானே, ஏன் நானும் மாறலையா? வாட்ஸ் தி ராங் ஆன் தட்? அவருடைய இஹ்சான், அவருடைய எண்ணத்தை அந்த ஓவர் கம்
அந்த வாப்பன் அட்வைஸோட ஓவர் கம் வந்து சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்படி அச்சை கிணத்துல போட்டாங்க. அப்படி இந்த இன்சிடென்ட் பாருங்க பாப்போம். அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பிறகு கிணத்திலிருந்து ரோட்டுக்கு வந்து ரோட்ல போட்டு வித்தாங்க. சில கட்டங்கள்ல சம்டைம் அண்டர் எஸ்டிமேட் யூ பீப்பிள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க வித்தாங்க? அல்லாஹ் சொல்றான், அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வந்து வித்தாங்க. வஷராஹு பிஸமனின் பஹ்ஸின் தராஹிம மஅதூதா. தெரியாம சின்ன எண்ணப்படக்கூடிய சின்ன சின்ன காட்சிகளை கொடுத்து மக்கள் கேட்டாங்க இது யூசுஃபான். அவங்களுக்கு தெரிய யூசுப் யாருன்னு பின்னுக்கு. அதுல ஒரு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு பொம்பளை வந்தா. அப்ப வந்து அந்த ரோட்ல விற்க வச்சுக்குது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை as a product anyone can offer. வெள்ளர் வந்து ஆஃபர் பண்றாங்க. அப்ப ஒரு தாய் வந்தா, ஒரு சகோதரி, ஒரு உம்மா வந்து சொன்னா, ஐ ஹாவ் எ ஸ்மால் ஆஃபர், எனக்கு அந்த ஆஃபருக்கு தாரிக்கணும்னு கேட்டேன். அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அடே கிங் ஆஃபர் பண்ணி கொண்டு இவர் ஆஃபர் பண்றாங்க என்ன என்ன என்னன்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னா, என்கிட்ட 4 கோழி முட்டை இருக்குது. எத்தனை முட்டை? 4 eggs. Can you give me for that? அப்ப எல்லாருக்கும் சொத்தா விடுங்கடா இது. நாங்க இவ்வளவு ஆஃபர் பண்ணக்குள்ள இவரை என்ன செய்யறாங்க? 4 எதை கேட்கிறாங்க எக்ஸுக்கு. சொன்னா இல்ல, இந்த யூசுஃப வாங்குற விஷயத்துல நானும் ஆஃபர் பண்ணினேன்ற பேரு அந்த லிஸ்ட்ல வரும். I know for this boy having the life legacy. விளையும் பயிறு முளையில் தெரியும். That's the wisdom. That's the wisdom. நாங்க பேசுறோம் இல்லையா அந்த லேடியை பத்தி. 4 எக்ஸுக்கு ஆஃபர் பண்ணான்னு சொல்லி. Don't miss the opportunities. Opportunity never going to wait for you. You have to capitalize the opportunities. நாளைக்கு கொடுப்போம்னு வந்து நாளைக்கு கேட்க மாட்டாங்க. Just sometime நடக்கல. நீங்க நினைச்சுக்கொள்ள வாழம். இது இஸ் பிராக்டிக்கல் லைஃப் சொல்றோம் உங்களுக்கு. நாங்க ஃபேஸ் பண்ற எல்லா நேரமும் எல்லா இதுக்கும் we are not dealing with the humans only. Sometime மலக்கு மறைக்கும் நாங்க டீல் பண்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிறகு அதை செய்வோம்னு திரும்பி பார்த்து ஆளை காணும். He missed. நாளைக்கு வரமாட்டாங்கன்னு கேட்டு அப்படியே தீக்க மாட்டாங்க. யாரும் தீக்க மாட்டாங்க நாளைக்கு. இன்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, யூட்டிலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேக்சிமம். நாளைக்கு செய்யல. சிக்னல் லைட்ல போய் திரும்பி போகும். காசு கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமான்னு யோசிப்பீங்க. கலர் லைட் பத்திட்டு வைப்பீங்க. போனது யோசனை கொடுத்துட்டு திருப்பி வந்து திருப்பி தாக்கலிக்க மாட்டாங்க. சம்டைம் சேம் பர்சன் யூ மிஸ். கேபிட்டலைஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது முதலாவது கட்டம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்றான், அங்கிருந்து அரண்மனையில வாங்கி கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரோட்ல இருந்து வாங்கி கொண்டு ஒரு ப்ராடக்டா வந்து அரண்மனையில வாழ்றாங்க. அங்கத்தான் மெச்சூரிட்டி கிடைக்குது. அங்கத்தான் மெச்சூரிட்டி ஆகுறாங்க. அதாவது பருவ வயது அடைகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க. இல்முக்கு பிறகு விஸ்டமா, விஸ்டத்துக்கு பிறகு இல்மா? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட்? யூத்துக்கு சொல்றேன்னா, டிகிரியை வாங்கி கொண்டு விஸ்டம் எடுக்க வேணாம். விஸ்டத்தை எடுத்து டிகிரி வாங்கணும். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ஹுக்குமன் அதுக்கு பிறகுதான் இல்மு வரும். ஷைத்தானுக்கு இல்மு கிடைச்சிட்டு இது கிடைச்சல்ல, விஸ்டம் கிடைச்சல்ல. இது எல்லா நபிமாருக்கும் வரும். வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. ஹுக்ம். Take the tafsir and read it inshallah. தஃப்சீர் எடுத்து ரீட் பண்ணா இது விளங்கும் உங்களுக்கு. There is a good tafsir to read. மாடர்ன் டேஸ்ல எழுதப்பட்ட தஃப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன் இங்கிலீஷ்லயும் இருக்குது. முஃப்தி ஷஃபி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர். அது அதாவது ஆர்டினரி பீப்பிளுக்கு எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர் உண்டு. நாட் ஃபார் தி உலமாஸ், ஆர்டினரி பீப்பிளுக்கு. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மாடர்ன் இங்கிலீஷ்ல உள்ள கிதாப் ஒன்று இருக்குது. எடுத்து ரீட் பண்ணும்போது might be very useful for everyone. இது முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம்,
இன்ன நராக்க மினல் முஹ்சினீன். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது எங்க வந்துச்சுன்னு சொன்னா குர்ஆன்ல இது 2வது கட்டம் எங்க வருதுண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரண்மனையில வாழ்றாங்க. வெரி ஹெல்தி லைஃப், வெரி குட் லைஃப். ஆனா அட்ரஸ் தெரிய எங்கன்னு சொல்லி ஹெவி த லைஃப். இப்படி இருக்கக்குள்ள அவ இருந்த ஊடிக்கு தானே அந்த வீட்டுல 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் எங்க வீட்டுல இருந்தாலும் ப்ராப்ளம். There was a 2 problem inside the house. First problem, அவருக்கு புல் இல்ல. யாருக்கு? கிங்க வைஃபுக்கு என்ன இல்ல? புல் இல்ல. புல்ல இல்லட்டு ஆக்கிபேஷன் இல்ல, ஆக்கிபைட் இல்ல. கிங்க வீட்டுள்ளுக்கு எவ்ரிதிங் ப்ரொவைடட். அவருக்கு செய்யறதுக்கு வேலையே இல்ல. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? ப்ளீஸ் பண்ணி சொல்றேன். ஐ அம் ஆல்சோ ஹஸ்பண்ட். நீங்களும் ஹஸ்பண்ட். வைஃப் ஆக்கிபைட் ஆக்கணும். வைஃப் என்ன செய்யணும்? ஆக்கிபைட் ஆக்கணும். நீங்க ஆக்கிபைட் ஆக்க இல்லைன்னா, நான் ஆக்கிபைட் ஆக்க இல்லைன்னா, they will have the so many problems. அந்த ப்ராப்ளத்துல மிகப்பெரிய ப்ராப்ளம் அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல போயிட்டு. அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல போயிட்டு. என்கேஜ்மெண்ட். கொழும்பு நாங்க யோசிக்கணும், கொழும்புல இருக்கிற முஸ்லீம்கள் யோசிக்கணும். இப்ப கொழும்புல எலெக்ஷன் வரப்போகுது, மேயரா வந்துட்டு எல்லாருமே முஸ்லீமாக்களை தான் போடுறது. அப்ப அர்த்தம் என்ன? we are having the smart enough quite big population in Colombo. Just to think, brother, what we have in Colombo for us? Are we having any sport club for us? எங்கட லேடிஸுக்கு ஒரு ஸ்போர்ட் கிளப் உண்டுக்குதா? ஸ்போர்ட் இஸ் நாட் டைம் பாசிங், ஃபிட்னஸ். எங்கட பெண்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்குள்ள ஒரு ஏரியா உண்டு. எங்கட ஃபோர்ஃபாதர்ஸுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவங்க அந்த நேரத்தில் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு எதை செஞ்சுட்டு போனாங்களோ அதுலதான் நாங்க என்ன சித்திரம் கேட்கணும். we are drawing our pictures. எதுல அதுலதான் ஜாவத்த பள்ளி அல்லாஹ் அருள் செய்யட்டும். we have a 4 மையவாடி, 5 மையவாடிக்கு எது இருக்கு வித்தின் த முனிசிபல் லிமிட் இருக்கு. இன்றைக்கு 7 மண்டா ஒரு கோவிட் ஜனாசா எங்களுக்கு அடக்கல போய்த்தீங்க. ஒரு கோவிட் ஜனாசா உண்டு எனக்கு அடக்கல போய்த்த நீங்க ஒரு மையவாடி செய்யலாம். அன்னைக்கு 5 இருக்குது. குப்பியாவத்த, மாளிகாவத்த, ஜாவத்த, மத்தண்ணா தெய்வல் இல்ல மாளிகாவத்த மாதமிட்டு நீங்களா 5 இங்களை வந்த கணத்திலே வைக்குது. எங்கட 4 ஃபாதர்ஸ் எங்களுக்கு செஞ்சுட்டு போனாங்க எல்லாத்தையும். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். லாஸ்ட் 5 டிகேட்ஸ்ல நாங்க வாழ்ந்த முஸ்லீம்கள் கொழும்புல என்ன செஞ்சுக்கிறோம் சிக்னிபிகண்டா சொல்றதுக்கு? வெரி சேட் திஸ். அன்றைக்கு இருந்த நீட்ஸ் அண்ட் இன்றைக்கு இருக்கிற நீட்ஸ். அன்றைக்கு உம்மமாரெல்லாம் ஆக்கிபைட். தே நோ நீட் டு டு எனி ஸ்போர்ட்ஸ். தே ஹேவ் அவங்க கிச்சனுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன எல்லா எக்ஸசைஸ் சரி. அம்மியில் அரைச்சோணும், குத்தோணும், இதுல அதான் இப்படி செய்யறேன். அவங்க முந்தி அந்த உரல்ல அம்மையில இதாக்குறது நாங்க இப்படி செய்யறோம். நாங்க we are paying and doing. அவங்க சும்மா லைஃப்ல பார்ட் ஆஃப் த லைஃப் ஆயிடுச்சது. அப்ப அந்த உடுப்பு கழுவ கூட செய்வாங்க. என்ன சொல்றீங்க? தப்புறதா? தட்டுறதுன்னா அதை தட்டுவாங்க. உடுப்பு கழுவக்குள்ள சாரத்தை சாரிய தட்டுவாங்க. தட்டக்குள்ள சாரையும் கழுவிப்பட்டுட்டு எக்ஸசைஸ் செஞ்சது. இப்ப அதை நாங்க ஜிம்முக்கு டைம் இருந்து பேத்து மறுபடியும் சொல்லிப்ப we have to do that. அவ்வளவுதான் சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. அவங்களோட லைஃப் வந்து occupied with so many things. நான் யாரையும் குறை சொல்லல. I'm not blaming anyone. Just you check. Before 20 years ago, கல்லி உள்ளுக்கு ஒரு சேர்ஸ் கொண்டு வரலாமா? Can you bring the chair in the masjid, inside the masjid? முந்தி ஒரு நான் அக்குறுநல் ஓதக்குள்ள பள்ளி வாசல்ல புட்டுவம் போட்டு பயம் பண்ணினாங்க. இல்ல உட்கார்ந்து பயம் பண்ணேதான். நோவே எந்த ஷேகுமாரும் உட்கார்ந்து பயம் பண்றது இல்ல. பள்ளி உள்ளுக்கு சாஸ்ன்றது இல்ல. இப்ப எழுதி வச்சுக்கோங்க.
within the 10-15 years time, this going to be like OPD. மஸ்திதில் OPD தானே. மேலே பார்த்தா மேலே சேர்ஸ், மேலே லேடிஸ் செக்ஷன்ல பார்த்தா அங்கே என்ன குவைட் பிக் என்ன சேர்ஸ் is indicating our health. Our health. Very sad part. இது நான் எல்லாருக்கும் சொல்றேன், think seriously about our ladies for their health. Otherwise we have to pay the money for the hospital. சரி, சல்லிய கட்டின பிரச்சனை இல்லை, ஆனா சல்லிய கட்டினாலும் அதனால வர சைடு எஃபெக்ட் இருக்குது. ஒரு 35 years லேடி உண்டு, if she lost her health, what going to happen for her life? What going to happen for her kids life? இதைத்தான் அல்லாஹ் சொன்னார் குர்ஆன்ல. வந்து ஒவ்வொரு வேர்டும் there is a meaning. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொம்புல வந்து பாவத்தின் பக்கமாக கூப்பிட்ட காரணம் என்ன தெரியுமா? she is occupied இல்ல, வேலை ஒன்றும் இல்ல, அவனோட லைஃப் இஸ் போகுது. அதனாலதான் இன்றைக்கு சொல்றாங்க இலங்கையினுடைய ஹிஸ்டரியில, இந்த ஹிஸ்டரியை பேசும்பொழுது இந்த போனோகிராபிக் மார்க்கெட்டை பத்தி பேசக்குள்ள அதனுடைய வேல்யூஸ் என்ன, இதென்ன அதை அதிகமாக யூஸ் பண்றவங்க லேடிஸ். அது அதிகமாக யூஸ் பண்றவங்க லேடிஸ். யூஸ் பண்றா அது என்ன கஸ்டமர்ஸ், அதை பார்க்கறது. டிவோர்ஸுக்கு அது ஒரு காரணம் சொல்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனைக்குள்ள வாழ்றாங்க. யூசுப் எவ்வளவு பெரிய முஹ்சின் தெரியுமா? அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்றதுல. அட்ரஸ் இல்லாத ஒரு வாலிபர், எங்க போறன்னு தெரியா, அந்த வீட்டுக்குள்ள வச்சு அந்த பொம்புளைக்கு ஒரு ஆசை வருகுது, யூசுஃப் அச்சீவ் பண்ணணும், யூசுஃபோட சேரணும். யூசுஃப் இஸ் வெரி ஸ்மார்ட், வெரி ஹேண்ட்ஸம், வெரி இது. எனக்கு நான் சும்மா தானே இருக்கிறேன், நான் கூப்பிட்டா வருவாரு. கதவெல்லாம் மூடி போட்டு அவ அப்ரோச் பண்ணினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஹ்சின், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு முன்னுக்கு இருக்கிறான், நான் அவனுக்கு எப்படி மாத்தம் செய்யலாம்? இந்த பொம்புல கூப்பிட்டதுதான் தாமதம். காலமாதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான. You see, இதன் இஹ்சான், இதன் இஹ்சான். தக்பீர் கட்டி அல்லாஹ் முன்னுக்கு கொண்டாரல்ல, த்ரூ அவுட் தி லைஃப் அல்லாஹ் முன்னுக்கு வச்சிருது. காலமாதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான, அல்லாஹ் என்ன பாதுகாப்பானாக சும்மைக்கும் இல்லை. whatever the action உங்களால செய்யணுமோ அதை செய்யும். he run away toward the door. ஆனா முன்னுக்கு வந்திருக்குது ஃபகல்லகத்தில் அபுவாப், கதவெல்லத்தை மூடிட்டாள். doors are closed, sealed, key on her hand. யார்ட hand? அந்த 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 கீ அந்த குயின்ட கையில தான் இருக்குது. இது கீ எல்லாம். ஆனா தெரியும் யூசுப் அந்த கதவு மூடப்பட்டிருக்குது. நோ வே டு ரன், அங்க ஓடி வேலை இல்ல. ஆனா கதவை துறக்கிறது ஏண்ட வேலை அல்ல, கதவு வரைக்கும் ஓடுறது ஏண்ட வேலை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. உங்களோட வுஸ்ஆ என்ன? கதவு வரைக்கும் போகணும், கதவு வரைக்கும் போகணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்காலர் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க, பிரசன்ட் வச்சிருந்தாங்க. அவர் இஸ் சென்டென்ட் பை பிரசன் லீக் கவர்மெண்ட். வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்வார்? வெள்ளிக்கிழமை நகம் வெட்டுவாரு, சேவ் பண்ணுவார், எல்லாம் எல்லாம் ட்ரீம் பண்ணுவார், எல்லாம் செஞ்சு கொண்டு உடுப்பு உடுப்பாரு, அத்தர் பூசுவார், பூசி கதவு கிட்ட வரைக்கும் போவார். எந்த கதவு வரைக்கும்? பிரசன்ட் கதவு வரைக்கும் போவார். போய் சொல்லுவாரு, திஸ் இஸ் ஒன்லி ஐ கேன் டூ அல்லாஹ். இதுக்கு அங்கல செய்யறதுக்கு எனக்கு ஏதான், எனக்கு இவ்வளவு செய்யலாம், எனக்கு இவ்வளவு செய்யணும். அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது டூ வாட் யூ கேன் டூ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க கதவை பக்கமாக. உலகத்துல ரெண்டே ரெண்டு எல்லாரும் ஓடுறாங்க தான், ரெண்டு விஷயத்துக்கு ஓடுறாங்க. ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு ஓடுறாங்க, ஒரு கூட்டம் பாவத்தை தேடி ஓடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு ஓடுறாங்க, அந்த பெண் பாவத்தை தேடி ஓடுறாங்க. முன்னுக்கு போனாங்க, கதவை திறப்பட்டுச்சு, கதவை திறப்பட்டுச்சு. ஃபஅல்ஃபயா சய்யிதஹா லதல் பாப். கதவுக்கு முன்னுக்கு பார்த்து பார்த்தா ஹஸ்பண்ட் முன்னுக்கு. இது ஒரு அல்லாஹ் சொல்றதுமா, நீ பாவத்தை விட்டு ஓடி வா, நான் கதவை திறப்பேன். நாங்க சொல்றோம் நீ கதவை திறவு, நான் தௌபா செய்றேன். நாங்க சொல்றோம் நீ கதவை திறவு, நான் தௌபா செய்றேன்.
இல்ல அல்லாஹ் சொல்றான், இல்ல அப்படி இல்லடா, சிஸ்டம் இப்படி. யூ ரன் அவே ஃப்ரம் தட், யூ லீவ் இட், எனக்காக விடு, நான் உனக்கு தருவேன், அதோட நல்லா தருவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க கதவு பக்கம். அந்த பொம்பளை நினைச்சா இது மாட்டிப்பட்டாலும் விட்னஸ் சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுவோம். நாங்க ஒரு தவறு செய்யக்குள்ள எங்கே சிசிடிவி கேமரா இல்லை இல்லையா, எல்லாம் பார்த்து யாரும் இல்லையே, எல்லாம் பார்த்து செய்ய. ஆனா அல்லாஹ்வுக்கு விட்னஸ் அங்கே உருவாக்கு. அங்கிருந்து ஒரு புள்ள பேச ஆரம்பிச்சிச்சு. ஒரு புள்ளையோட சும்மா தொட்டில் இருக்கிற புள்ளை உண்டு, அதாவது அந்த பெண்ணுடைய புள்ளை அல்ல, அந்த அரண்மனையில் இருந்து இன்னும் ஒரு புள்ளை, வேறொத்தோட புள்ளை உண்டு. ஃபஷஹித ஷாஹிதுன் இன் கான கமீசுஹு குத்த மின் கபுல். ஷர்ட்ல முன்பக்கம் கிழிஞ்சிருந்தா இந்த பொம்பளை உண்மை சொல்றா, யூசுப் போய் சொல்றாரு. ஷர்ட்ல பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா யூசுப் உண்மை சொல்றாரு, இந்த பொம்பளை என்ன செய்யறாங்க? எப்படி எவிடன்ஸ்? ஏண்டா முன் கிழிஞ்சிருந்த அர்த்தம் என்ன தெரியுமா? யூசுப் ஃபைட் பண்ணிருப்பாரு, அவ ஷர்ட் இழுத்திருப்பா யாரன். அப்ப அது பின்னுக்கு விழுந்தா அவர் ஓடிப்பாரு, இவர் பின்னுக்கு வச்சுப்பார். இப்படிப்பட்ட எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு பிறகும் தண்ட ஃபேமிலியோட எஸ்டேட்டை பாதுகாத்துக் கொள்றதுக்கு யூசுஃபுக்கு சென்டென்ஸ் கொடுத்தான் அந்த கிங். அது இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு நடக்கிற ஷூட்டிங் எல்லாம் வந்தான் ஆக்கொள்றல்ல எவிடன்ஸ் இல்லாம ஆக்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து செஞ்ச அநியாயம் அதுதான். எந்த அநியாயம்? இவரை வெளியே வச்சா there is evidence. That's build in the family reputation கிடைச்ச மாட்டாது. Not healthy, not good. பண்ண உள்ள போட்டான். பிரிசனுக்கு போனா பிரிசன்ல இந்த மக்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. unknown people, dealing with the unknown people. அவங்க யாரு எவர் ஒன்றுமே தெரியாது. அந்த ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொன்னாங்க? அந்த ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க. என்ன ஆயத்து பிரதமரே? ودخل معه السجن فتيان قال احدهما اني اراني اعصر خمرا وقال الاخر اني اراني احمل فوق راسي خبزا تاكل الطير نبئنا بتعبيره انا نراك من المحسنين. நாங்க ரெண்டு கனவு கண்டிருக்கிறோம், இந்த கனவில் தான் இந்த கனவை பத்தி சொன்னாங்க. இந்த தாற்பயம், இந்த கனவுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் கேட்டாங்க. கனவுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கேட்ட இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல இல்லை, சொன்னாங்க நான் இன்டர்பிரிட்டேஷன் சொல்றேன். ஆனா அந்த நேரத்துல தான் சொன்னாங்க, உங்களை பார்த்தா we feel something different. நீங்க ஒரு முஹ்சினாக இருக்கிறீங்க. unknown people given the statement. யாருக்கு? யூசுஃபுக்கு. unknown people இப்பதான் வந்திருக்கிறாங்க, ரிமாண்டுக்கு சிறையில வந்திருக்கிறாங்க. பார்த்தா நல்ல ஒரு ஆள் மாறி இருக்குது. எங்கட ப்ராப்ளத்தை விட்டு சொல்லலாம் இல்லையா? இவர்கிட்ட எங்கட ப்ராப்ளத்தை விட்டு சொன்னா இவர் பதில் தருவார் போல இருக்குது. சம் பீப்புள் வில் கம் டு யூ பிரதர். நீங்க கேட்கறது ஏன் இவர் எதிர்த்து வந்தாரு? அல்லாஹ் உள்ளத்துல போட்டிப்பாங்க. இவர்கிட்ட போன எந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சு முடியும் சொல்லி அந்த ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க, நான் இப்படித்தான் ரெண்டு கனவு கண்டிக்கிறேன், இந்த கனவுக்கு என்ன தாற்பயம் கேட்டாங்க. சொன்னாங்க, நான் கட்டாயமா சொல்லுவேன். அவங்க சொன்னாங்க, இன்னா நராக்க மினல் முஹ்சினீன். உங்களை பார்க்கக்குள்ள நீங்க ஒரு நல்ல ஒரு ஆள் மாதிரி விளங்குது, நல்ல ஒரு சுப்ஹானல்லாஹ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் வந்துட்டா அல்லாஹ் என்ன பத்தி நல்ல அபிப்பிராயத்தை மக்கள் உள்ளத்தில் உள்ள ஏற்படுத்துவார். நான் மக்களுடைய உள்ளத்துல நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த நான் முயற்சி செஞ்சா ஒரு நாள் என்ன செய்யாது, that's never going to happen. நடக்க மாட்டாது. அதுக்கு பிறகு இது மூணாவது கட்டம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாருங்க, சுப்ஹான் ஆச்சரியமா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரோட டீல் பண்றாங்க? முந்தி டீல் பண்ணது அன்னோன் பீப்பிளோட, இப்ப டீல் பண்றது எனிமியோட. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரி அந்த ரெண்டு பேருக்கும் தாற்பயம் சொன்னாங்க. இன்டர்பிரிட்டேஷன் கனவுக்கு தான் நடக்கும். ரெண்டு பேரும் போயிட்டாங்க, ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேஸ் எடுப்படுது இல்லை, அந்த ஃபைலை கொண்டு வராங்களே இல்லை. பிகாஸ் தட் இஸ் given sentence by the king forever. சுப்ஹானல்லாஹ். இந்த கோர்ட் கேஸ் ஒன்னிதான் போலீஸ் கேஸ் எடுத்துட்டு வருவாரு. இது கிங்கே தூக்கி உள்ளுக்கு போட்டா வரும், யாரு ஃபைலை கொண்டாரு? கிங் சொல்லிங்க ஃபைல் அங்க வச்சுட்டு சொன்னா எடுக்காது. டோட்டலி கிங் மறந்துட்டாங்க. 30 years going on.
30 வருஷம். அல்லாமா ஹசன் பஸ்ரி கருது 30 வருஷம் பிரசன் உண்டு. அந்த ஃபைல் எடுப்படவே இல்லை. அந்த ஃபைல் எடுப்படவே இல்லை. 30 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தினா அந்த ஃபைல் எடுக்கிறதுக்கு. அல்லாஹ் தான் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒன்றை பிளான் பண்ணினா அது நடக்கும். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் பிளான் பண்ணிட்டான். இப்ப யூசுப் எடுக்கணும். என்ன நினைச்சு? அரசன் ஒரு கனவு கண்டான். நல்லா புரிஞ்சுக்கோ, கனவுன்றது முக்கியமா. சூரா யூசுப்ல மட்டும் நான் நினைச்சேன் 6 கனவு இருக்குது சொல்லி. கனவு 4 நினைக்கிறேன். நான் சொல்றேன், கனவு என்பது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பத்தி சொன்னாங்க. நுபுவத்தினுடைய 46 பகுதியில ஒரு பகுதி என்ன கனவு. 46ல 46 கம்பவுண்ட்ல ஒரு கம்பவுண்ட் என்ன கனவு. நல்ல கனவுகள், வாழ்க்கை நல்ல கனவு காணுவீங்க. அந்த கனவுகள் ரிப்பீட் இன்டர்பிரிட்டேஷன் லைஃப்ல நல்ல கனவுகள் நல்லா சுக்குர் செய்வோம். அது தனி ஒரு சப்ஜெக்டாக பேசணும். கனவு என்னன்றத நாங்க காண்ற கனவெல்லாம் மாஷால்லா கையில ரிமோட்டை வச்சுக்கொண்டு என்ன நினைப்பாங்க. ஒன்றோ ஒரு கூட்டம் காசாவை பார்த்து கொண்டே தூங்குறது, அல்லாஹ் அருள் செய்யட்டும் அந்த மக்களுக்கு. இன்னொரு கூட்டம் வேறொன்றை பார்த்து கொண்டு தூங்குறது, இன்னொரு கூட்டம் கொமடியை பார்த்து கொண்டு தூங்குறது, இன்னொரு கூட்டம் பயாங்கெடுந்து தூங்குறது. இது ஒன்றுமே மார்க்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய திக்ர்ல தூங்குறதா என்ன மார்க்கம். சரி, ஓகே. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த அரசன் ஒரு கனவு கண்டான். சுப்ஹானல்லாஹ். அந்த கனவுல 14 இயர்ஸ் உடைய எக்கானமியை பத்தி பேசப்பட்ட கனவு. 14 இயர்ஸ். அப்ப அந்த கனவுக்கு தாற்பயம் சொல்லணும். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க, இல்ல இது ஒரு டே ட்ரீம், இது ஒரு டே ட்ரீம், இதுக்கு எந்த தாற்பயமும் இல்லை, கனவை பத்தி அழைக்கொள்ளவாங்க விட்டுடுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த ஒருத்தர் சொன்னாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்கனவே இன்டர்பிரிட்டேஷன் சொன்னார் ஒருத்தர். அவர் சொன்னாரு, இல்ல இந்த கனவுக்கு ஒரு தாற்பயம் இருக்கலாம். ஒருத்தர் இருக்கிறார் சிறையில யூசுப் என்று சொல்லி ஒருத்தர், அவர்கிட்ட பேத்து கேட்டு அவர் என்ன செய்வாரு, இதுக்கு தாற்பயம் சொல்லுவார். உடனே கிங்குக்கு வேணும், அவன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும். இவர் அனுப்பினார், போய் கேட்டு வாங்க சொல்லி. யூசுப் ஐயுஹ சித்தீக் அக்தினா ஃபி சப்இ பகராத்தின் 7 இப்படி இந்த கனவை பத்தி விலாவாரியா சொல்ற கனவு இப்படித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, யாரு கண்ட கனவு ஒன்றுமே கேட்கல. கனவு very serious. The dream is a very serious indication. This is harmful for the nation. It is harmful for the government. This is harmful for the king. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் என்ன ஏன் எதிரியா அவனிக்கல பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் கஷ்டப்படக்கூடாது. I can be an opposition, no problem. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்குள்ள he is a prophet. கனவு கண்டவர் முஸ்லிம் அல்ல, நன் முஸ்லிம். அவர் காஃபிர். ஒரு காஃபிரான கவர்மெண்ட், அநியாயக்காரன் அரசாங்கம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்ல எனக்கு சொல்லல, நான் அநியாயத்துக்கு உதவி செய்ய மாட்டேன், அநியாயத்துக்கு இது வர மாட்டேன், எந்த டிமாண்டும் பண்ணல. டோன்ட் டிமாண்ட் ஃபார் தி பீப்பிள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே அட்வைஸ் பண்ணினது 14 வருஷத்தை கல்ல. கனவு 14 இயர்ஸ். He give the interpretation the 15 years. உங்களோட 15th இயர் எப்படி இருக்கும்? சும்ம யாத்தி மின் பஅதி ذلك عام فيه يعاص الناس. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு நாடு? அதுக்கு மேல சொன்னாங்க, இதெல்லாம் எகனாமிக்கல் ப்ராப்ளம். ஸ்ரீலங்கால நேத்து பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு ப்ரொடெஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பத்தி பேசிக்கிறாங்க சும்மா யூசுப்ல. சும்மா சொல்லுவோமே 7 இன்றைக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள ப்ராப்ளம். இது எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள ப்ராப்ளம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 15 வருஷத்துக்கு பிறகு யாருமே சும்மா தின்னக்கூடாது. யாரும் இந்த லோவை ஜப்பான், கொரியா அவங்கள பிராக்டிஸ் பண்ற. 18 இயர்ஸ்ல யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு வொர்க். 15 வருஷத்துல தொழுகை கடமைன்னா 15ல ஜகாத்து கடமை. ஜகாத்து கடமை என்ன செய்யணும் சொல்லுங்களேன். மாப்பட காசு ஜகாத்து கொடுக்கல, அவர் சம்பாதிச்சோம். அவர் சம்பாதிச்சோம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 7 வருஷம் மழை பெய்ய மாட்டான். மழை அப்படியே நின்றுடும். மிஸ்ர் நாட்டினுடைய எக்கானமி வந்துட்டு பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். 7 வருஷத்துக்கு எக்ரிகல்ச்சர் செய்யலாம போய்த்து காணி எல்லாம் வறண்டு அந்த பூமி எல்லாம் இதாகிடும். 8வது வருஷம் மழை பெய்யும். 8வது வருஷம் மழை பெய்ஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இவங்க போங்கோண்ட புழல் போகுமா சொல்லுவோம்? 7 வருஷம் சும்மா திண்ட ஒரு சமூகம் 8வது வருஷம் மழை பெய்ஞ்சிச்சு போங்கோண்ட போவாங்களே யாரும்? அந்த பொடி என்ன செய்யாது? இந்த நோம்பு முடிஞ்சோடனே மாற ஒரு மாசத்துக்கு பள்ளி எல்லாம் சும்மா நெருஞ்சோடிக்கு முத்தரிக்க மாட்டாங்க. எங்க நாங்க சிஸ்டத்துக்கு பழவி சிஸ்டத்தை மாத்துறது. ஒரு மாசத்துல சிஸ்டத்தை மாத்துறது கஷ்டம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இவங்களுக்கு 7 வருஷம் சும்மா தின்ன கொடுத்துட்டு 8வது வருஷம் மழை பெஞ்ச உடனே நீங்க பேத்து என்ன செய்யுங்க? இதுதான் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ப்ராப்ளம். இதுதான் மதரசாந்து வராக்கிற ப்ராப்ளம். 7 வருஷம் 8 வருஷம் டிகிரி ஒன்று வாங்கும் வரைக்கும் யூனிவர்சிட்டியிலையும் மதரசாவிலும் எல்லாத்திலையும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லாம சும்மா இருந்துட்டு 25 எங்க வந்தோடனே எங்க வந்தா? பஜாருக்கு வந்தா. கடைசிக்கு ஒரு கேள்விக்கு பதில் தான் ஆகும். Why A class students are working for C class students? Why? This is a book. A class students are working for C class students. Chartered accountant 5ஆம் ஆண்டு ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்கு வேலை செய்யற. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உடைய மிஸ்டேக்க 5ஆம் ஆண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொல்லி கொடுக்குற. இப்படி இல்ல கணக்கு, இப்படித்தான் கணக்கு முடிச்சு. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசின தியரி. இது சும்மா தின்னக்கூடாது யாரும். சொந்த புள்ளைக்கு சும்மா தின்ன கொடுக்க வேணும். டூ ஒர்க் ஆக்கிபைட். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு தாற்பயம் சொன்னாங்க. இந்த தாற்பயத்தை இந்த இன்டர்பிரிட்டேஷனை அவன் கேள்விப்பட்டோடனே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, இப்படி ஒருத்தர் இருக்கிறா. அப்ப சொன்னாரு வந்துட்டு வெரி நைஸ் ஸ்டோரின்னா ஸ்டோரி தான். அப்ப கடைசியா சொன்னாரு, இவர் சொன்னாரு பேய்த்து அவரை கூட்டி வருவாங்க சொல்லி. யாரு? யூசுப். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப பார்த்தாங்க, இப்ப போகப்படாது. நான் ஆல்ரெடி ஒரு குத்தவாளி என்று சொல்லி இன்டர்பிரிட்டேட் பண்ணப்பட்டு என்ன ரிமாண்ட்ல பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க. நான் இப்ப வெளியே போனா மக்கள் சொல்லேலும் ஏதோ அவசரம் கனவு காண பேசி சான்ஸ் ஒன்று பட்டுச்சு சொல்லி என்ன செய்யல மக்கள். ஐ எம் நாட் கமிங் அவுட். என் மீது சுமத்தப்பட்ட அந்த பழிக்குது. எந்த பழி? அந்த குத்தம் அதிலிருந்து நான் சுத்தமாக இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, நான் அதிலிருந்து சுத்தமாகணும். நீங்க கூப்பிட்டதற்கு வரையில ஐ எம் வெரி ஹம்பல். ஆனா நான் இழிவானவன் அல்ல. ஹம்பல் என்பது தவாது என்பது வேற, ஜலீல் என்பது வேற. நான் வெரி ஹம்பல். ஆனா நான் யார் இல்ல. என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல? இழிவுன்றதுக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல? நான் வந்துட்டு ஹம்பலா இருப்பேன். அதுக்காக இழிவானவன் அல்ல நான். நீங்க கூப்பிட்டோன்னே வாரத்துக்கும் போறதுக்கும். இப்ப சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினாங்க. சுப்ஹானல்லாஹ். இது உலமாக்கள் எனக்கும் தேவை, இந்த மிம்பருக்கு தேவையான வார்த்தை உண்டு. சும்மா சொல்லுவாங்க, அந்த லேடி ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டா. என் மீது ஒரு பழிய சுமத்தி என்ன பிரசன்ட்ல போட்டாங்க. ஐ பீன் இன் தி பிரசன் 30 years. இப்ப நான் வெளியே வருவோம். இப்ப நான் பேய்த்து அந்த கிங்ட்ட பேய்த்து, சரி நான் வெளியே வாரன், பிரச்சனை இல்லை, உங்களோட வைஃபுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கேட்ட எப்படி மறுவா? ஒத்துமையாக இருக்கிற அந்த குடும்பத்தை மறுவ என்ன தனிப்ப சொல்லுவோம். அந்த யூனிட்டிய, அந்த ஹாப்பினஸ், அந்த ட்ராங்குலிட்டிய, அங்க இருக்கிற பீஸ் மைண்ட் செட் அப்படியே நான் என்ன செஞ்சிடுவேன் சொல்லுவோம். இவருக்கு பிரச்சனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நான் வெளியே வரவும் வேணும், நான் சுத்தவாளியா வெளியே வரவும் வேணும். நான் ஒரு இன்னசென்ட், நான் அன்வாண்டட், என் மீது ஒரு சுமத்தப்பட்ட பழியால தான் எங்க போனேன். அந்த பழிய சுமத்தினது யாரன்? இவருடைய வைஃப். யாருடைய வைஃப்? கிங்ட வைஃப். இதை நான் மறுவ பேசினா 30 yearsக்கு முந்தி நடந்த இன்சிடென்ட் இப்ப பேசி மறுவ அந்த குடும்பத்துல என்ன செய்யணும்?
என்ன தெரியுமா கையாண்டாங்க வேர்ட் ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரே துவா கேட்கிறேன், நல்லா இப்படிப்பட்ட வேர்டிட்டத்தான் எனக்கு தந்துடியாங்கன்னு சொல்லி, எங்களுக்கு தந்துடுன்னு சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க தெரியுமா கேள்வி ஒன்று வந்தவர்கிட்ட, உங்களோட கிங்கிட்ட பேத்து கேளுங்க, என்னுடைய அழகை கண்டு அந்த கையை வெட்டி கொண்ட பெண்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்டாங்க. என் பியூட்டியை கண்டு, என் அழகை கண்டு இந்த கையை வெட்டி கொண்ட பெண்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேஜர் அப்படி சொன்னா தெரியுமா, கையை வெட்டி கொண்ட பெண்களால சிறைக்கு வர இல்ல, கொடுக்கறாங்க மெசேஜ் ஒன்று, உங்களோட வைஃப் மட்டுமல்ல என்னால மயங்கினது, சொசைட்டில எல்லாருமே என்னால மயங்கி இருக்கிற, அதனால உங்களோட வைஃப் அதுல குத்தவாளி அல்ல, இது காமனான விடயம், எல்லாருமே என்ன கண்டு மயங்கி நடந்திருக்கிறாங்க, அதனால உங்களோட வைஃபை நீங்க மட்டும் பிளேம் பண்ண வேணாம், ஆனா எனக்கு என்ன தீர்ப்புன்றதை மட்டும் சொல்லும்போன்னு சொல்லக்குள்ள அந்த லேடியே முன்னுக்கு வந்து சொன்னா, அல் ஆன் ஹஸ் ஹஸல் ஹக்கு அன ராவத்துஹு, இப்ப உண்மை வெளியாகிட்டது, நான் தான் யூசுஃபை கெடுத்தினேன்னு யார் சொன்னா? அந்த லேடி சொன்னா. கொஞ்சம் இமேஜ் பண்ணுங்க, யூத் அவளத்துல அவ கேட்டீந்தா உங்களோட வைஃபுக்கு என்ன ஜட்ஜ் பண்ணுறது எப்படி இருக்கும், இன்னொரு 30 years வைக்கணும். கேட்ட வந்து மா பாலு நிஸ்வத்தில்லாத்தி கத்தான ஐதியகுங்க, ஏண்ட அழகை கண்டு கையை வெட்டி கொண்டது ஓட மனைவி மட்டுமல்ல, எல்லாருமே வெட்டி கொள்ளும். அப்படியா? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை உடனே கூப்பிட்டு மமா உபர்ஜு நஃப்ஸி, பெரிய சம்பவம் வரலாறு கடைசியாக வந்ததுக்கு பிறகு இப்ப என்ன தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க கிங், இது யூத்துக்கு சொல்றேன், இது யூத்துக்கு ஒரு பாடம். கிங் சொன்னாரு, யூ பி ஆஸ் மை பர்சனல் செக்ரட்டரி, அஸ்தஹ்லிஸ்ஹு லி நஃப்ஸி. என்ன அஸ்தஹ்லிஸுன்னா என்னோட பர்சனல் செக்ரட்டரியாக நீங்க நீங்க யாரை சொன்னாரு? யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நோ நோ நோ, ஐ அம் மோர் தென் தட், டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்க, நான் அண்டர்எஸ்டிமேட் பண்ணல என்ன பத்தி, ஐ அம் மோர் தென் தட், இஃப் யூ கேன் அப்பாயிண்ட் மீ as a finance minister, I will ready to take the task. உங்களோட பர்சனல் செக்ரட்டரியா இருந்து உங்களுக்கு கடிதம் எழுதவோ உங்களோட டைப் பண்ணவும் நான் அதுக்குரிய ஆள் இல்லை, அதுக்கு வேற ஆக்களை பார்த்துக்கோங்க, ஐ அம் மோர் தென் தட், ஐ ப்ரூவ் யூ தட் சொன்னாங்க. ஹஃபீதுன், நான் பாதுகாக்கக்கூடியவன், நான் பாதுகாப்பேன். ஏன்னா அன்றைக்கு உங்களோட வைஃப்ட கற்பை பாதுகாப்பேன், உங்களோட வைஃப்ட வெர்ஜினிட்டியை பாதுகாப்பேன், உங்களோட அசட்டை பாதுகாத்திருக்கிறேன். நான் அழிச்சிருந்தா அதான் அழிச்சிக்கிறோம் முதலாவது எதை, அன்றைக்கு உங்களோட வைஃபை பாதுகாத்திருக்கிறேன். ஐ ஹேவ் எபிலிட்டி, எனக்கு உங்களோட வைஃபை பாதுகாத்து, வைஃப்ட வெர்ஜினிட்டியை பாதுகாத்து உங்களுக்கு தரையில, உங்களோட அசட்டை பாதுகாத்து தரையில. ஐ ஹேவ் அ கட்ஸ் ஃபார் தட். அலீமுன், ஐ ஹேவ் அ நாலேஜ். யூத், இது யூத்துக்கு அட்வைஸ், குர்ஆன். ப்ரூஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் அ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் பண்ணது போல. You prove your ability to the public. I have this, I can do this. At least public-க்கு நீங்க ப்ரூஃப் பண்ண இல்லட்டி பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க பாப்போம். You prove yourself. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் பண்ணினாங்க. ஹஃபீதுன், என்ன ஆயிட்டுமோனா, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம். ஹஃபீதுன் அலீம், ஹஃபீதுன் அலீம், ஹஃபீல், I have a capability, I can protect, I can, இது எனக்கு பாதுகாத்து தரணும். I did this for you earlier. அலீமுன், I have a knowledge. அந்த knowledge-ஆல தான் உங்களுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணேன், எதை பத்தி, எக்கானமியை பத்தி. I give the blueprint for you. அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபைனான்ஸ் மினிஸ்டரியாக அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணிட்டான். அந்த கிங் அப்பாயிண்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ يَتَبَوَّأُ مِنْهَا حَيْثُ يَشَاءُ نُصِيبُ بِرَحْمَتِنَا مَن نَّشَاءُ وَلَا نُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ. யூத்துக்கு எனக்கு மகன்மார் இருக்கிற, அதனால நான் சொல்றேன், யூத்துக்கு என்ன வேணும் இன்னைக்கு? இன்னைக்கு யூத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து இன்ஸ்டன்ட். என்ன தமிழ்ல என்ன சொல்ற? தமிழ்ல இப்ப இப்படி போட்டோனே வேணும், போட்டோனே வேணும். இப்ப எல்லாம் 2 hours சினிமா பார்க்கறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை.
சினிமாவை 7 மணி 30 செகண்ட்ல தான் பார்ப்போம். எதை டிக்டாக்கு ஏக்கூடாக்கள் இன்ஸ்டன்ஸ் மெசேஜ் என்ன வேணும்? யூடியூப்ல 15 நிமிஷம் மேல கேட்க. இப்ப நான் இந்தோனேஷியா போயிட்டேன் ஃபேமிலியோட. அப்ப ஒரு பள்ளிக்கு போனேன் ஜும்மா தொழுறதுக்கு. ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு எல்லாரும் பேத்திய கொள்ள அங்க ஜும்மா வந்துட்டு ஒரு அன்னைக்கு நான் நம்புறேன் பெரிய பள்ளி கிராண்ட் மாஸ்க்ல ஜும்மா 7-8 minutes ஜும்மா. talking about 5 or 10 இயர்ஸ்க்கு முன்னுக்கு என் 4th சன் வந்துட்டு அவனுக்கு அந்த நேரம் வயசு 7-8 வயசு. அப்ப ஜும்மா முடிச்சுட்டு வந்த உடனே அவன் என்ன சொன்னான் என் வைஃபை பார்த்து, ask your husband to make ஜும்மா like this. ask your husband to make a ஜும்மா like this. யார் சொல்றது? அவனுக்கு இப்ப வேணும் 30 minutes ஜும்மால என்ன செய்யாது, லாங் ஜும்மாதல், அது போரிங். அந்த 30 minutes 7 மணி 7 minutes தான் பார்ப்போம். I am very happy. This is a threat not only for the member. Cinema industry kin threat இது. This is a threat for the cinema industry also. அதனால தான் யூடியூப்ல ஷார்ட் வீடியோ போட்டுருப்பாங்க. ஷார்ட் வீடியோக்கு என்ன இருக்கும்? மாஷா அல்லாஹ். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்ப யூத்துக்கு என்ன வேணும்? எல்லாம் இன்ஸ்டன்ட் வேணும். இப்ப இவ்வளவு காலம் வெயிட் பண்ணுமா? 30 இயர்ஸ் வெயிட் பண்ணணுமா? யூசுப்ல வெயிட் பண்ண மாதிரி இன்றைக்கு இருக்கிற லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் தான். கிவ் எவ்ரிதிங் தி நேச்சுரல் டைம் கொடுங்க. What's your name? Can you tell me ஒரு omelette ஒன்று சாப்பிடணும் என்ன வேணும்? What you need? ஒரு omelette ஒன்று போடணும். You have to prepare the omelette. What you need? Tell me. Gas, okay. Cooker, வேற? Pan, வேற? Egg. Salt, வேற? Oil, வேற? என்ன வேணும் சொல்லுவோம்? Fire, the gas, fire, okay. வேற? ரோபோட் வேணும், okay, that also okay. வேற? Actions, okay, action தெரியும் உங்களுக்கு. That means you ask him to prepare, ready to prepare to wife. Wife போட்டு கொடுக்க ரெடி. வேற என்ன வேணும் சொல்லுவோம்? உப்பு, ஓகே, உப்பு வேணும், ரைட்டா, போடுவோம், நல்லா. வேற என்ன வேணும் சொல்லுவோம்? மிஸ்ஸிங் ஒன் திங், டைம் வேணும். You need that 20 minutes time, brother. You have everything, but you are saying I can do the 20 minutes. இன்னைக்கு வெல்த் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஐ ஹேவ் டு பி திஸ் பர்சன் டுடே, டுமாரோ. ஆனா அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 40 வருஷம் பேத்திரு. யாரு அந்த ஆள்? அகினைக்கு வர்றதுக்கு 40 வருஷம் பேத்திரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அகினைக்கு வர்றதுக்கு பேத்திரு எத்தனை வருஷம்? இப்ப எவ்வளவு சாக்ரிஃபைஸ். நாளைக்கு எனக்கு அல்லாஹ் சொல்லணும் மக்கதாலிக்கு நஜ்ஸில் முஹ்ஸினீன் எனக்கு சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். Can be done like that. You have to patient, brother. இன்றைக்கு யூத்துக்கு சொல்லி கொடுங்க. அதை இது ஏண்ட புள்ளக்குள்ள பிரச்சனை, ஏண்ட மகன்மார்க்குள்ள பிரச்சனை. I'm talking the inside houseல பிரச்சனையை பத்தி. நாளைக்கு ஆகலாம். Give the time. ஒரு எக் கொண்டு சாப்பிடுறது, ஒரு omelette சாப்பிடுறதுக்கு if you cannot 20 minutes time, you cannot get that. இது இரண்டாவது கட்டம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகா சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஃபேத்ல இருந்த இதுவும் இதனால கிடைச்ச கிஃப்ட் தான் இது. இது இரண்டாவது. இது எனிமிக்கு செஞ்ச, எனிமியோட டீல் பண்ணி எனிமியோட மனசை வென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. தெரியாத ஆட்களுடைய யூசுப் முஹ்சின் தான், எனிமியோட யூசுப் என்ன முஹ்சின். மூணாவது கட்டம் வருகிறது. சரி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டேபிள் ஆகி, அவர் கிங் ஆகி, அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகி, ஃபைனான்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டார், சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டார். இப்ப நேபர் கண்ட்ரீஸ்ல நல்ல ஒரு செய்தி போகுது. இப்படித்தான் எஜிப்ட்ல ஒரு கிங் வந்திருக்கிறார், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கிறாராம். அவர் வெரி கைண்ட், வெரி ஹம்பல், வெரி சிம்பிள், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஆளாம் என்று சொன்னது கேள்விப்பட்டுனேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் 11 பேரும் சொல்றாங்க வாப்பாட்ட போய், வாப்பா நாங்க போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கிறோமேன்னு சொல்லி எங்க போயிட்டு எஜிப்டுக்கு வராங்க. எஜிப்டுக்கு வந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரக்குள்ளேயே ஃபஅரஃபஹும். ஆஹா, பெண்களா வாராங்க. யாரு?
கிணத்துல கொண்டு போட்டாக்கள், ஷர்ட்டையும் கலத்தி போட்டாக்கள். இதுக்கு பிறகு வானம் என்று தரித்திரியம் பிடிச்சவன் என்று சொல்லி ஒதுக்கினவங்களா மாறாங்க. வஜா இஹ்வத்து யூசுப் ஃபஅரஃபஹும். என்ன சின்ன பிள்ளைக்கு பெரியாக்கள் என்ன செய்யலாம்? அடையாளம் காண ஏனும். பெரியாக்களுக்கு சின்னாக்கள் அடையாளம் காண முன்கிரோன். அவங்க நினைச்சா அவர் எங்கேயோ போயிட்டு முடிஞ்ச கேஸ் இது. அவங்களுக்கு அது நினைப்பே இல்லை. இது அந்த ஹிஸ்டரியே அவங்களோட எஜெண்டாவும் இல்லை. எப்படி தெரியுமா டீல் பண்ணினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? ஒரு டீலிங் ஒன்று இவங்களுடைய செஞ்சாங்க. ட்ரீட் பண்ண டீலிங் ட்ரீட் பண்ண கொடுத்தாங்க. எப்படி ட்ரீட் பண்ணு சொன்னா, ஒரு கட்டத்துல சொன்னாங்க, யா ஐயுஹல் அசீஸ். யூசுப்னு சொல்லல, தெரியுது யூசுப்னு. யா ஐயுஹல் அசீஸ், அரசே, என்னோட வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு பேருபகாரிய நாங்க கண்டதே இல்லைன்னாங்க. யா ஐயுஹல் அசீஸ் இன்ன லஹு அபன் ஷேഖன் கபீரன் ஃபஹுஸ் அஹதனா மகானஹு இன்னா நராக மினல். அரசே, த்ரூ அவுட் அவர் லைஃப் உங்கள மாதிரி ஒரு பேருபாரிய நாங்க கண்டதே இல்லைன்னு யாரு சொல்றாங்க? யாருக்கு சொல்றது? யாரு தரித்திரிய முசீபத்தை பிடிச்சவன் இவனாலதான் எல்லாமே என்று சொல்லி கொண்டு கிணத்துல போட்டவனுக்கு சொல்ற வார்த்தை தான். இதுதான் மனசை வெல்றது. நாட் ஈஸி. அதுக்கு பிறகு கடைசிய நான் ஒவ்வொன்று முடிச்சு கொள்றேன், சிம்பிளா முடிச்சிடறேன். ஏன்னா இது லைஃப் லெசன். இது முடியாது. இது ஒரு கிணம் மாதிரி அல்ல என்ன செய்யும், இதுல வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 5வது இடத்துல சொல்றான் யூசுஃபை பத்தி. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் டீல் பண்றாங்க, பிரதர்ஸ் மாரோட ட்ரீட் பண்ணினாங்க. யூசுப் பிரதர்ஸ் மாரெல்லாம் வெரியான ஹாப்பி. அவங்க நினைச்சாங்க இப்படிப்பட்ட சொல்றாங்க கண்டே இல்லை லைஃப்ல, அதான் இதான் எல்லாம் பேசிட்டு போறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப பார்த்தாங்க, இதுக்கு பிறகும் இதை வச்சு கொண்டு போறோம் சரியில்லை, பிரேக் பண்ணுவோம், இது ஐஸ் பிரேக் பண்ணிடுவோம், இப்ப டிக்ளைன் பண்ணிடுவோம். யூனிட்டி என்ன இப்ப சொல்லித்தான், யூனிட்டி என்னன்றதுக்கு சொல்லி தரங்கட்டும். அல்லாஹு அக்பர் பிரதர்ஸ். குர்ஆன் இஸ் அமேசிங். குர்ஆன் இஸ் அமேசிங். இப்ப என்னாச்சு? இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று டிக்ளைன், நான் தான் பிரதர் என்று டிப்ளை பண்ண பார்க்கிறேன். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அவங்கள பார்த்து, قال هل علمتم ما فعلتم بيوسف واخيه اذ انتم جاهلون. முதலாவது எக்ஸ்கியூஸ் வாங்கினாங்க. உங்களோட தெரியாத காலத்துல எப்படி வேணும், மற்றவண்ட தவறுக்கு நாங்க எக்ஸ்கியூஸ் வாங்குவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க தெரியாத காலத்துல, எந்த காலத்துல? அறியாத காலத்துல அந்த யூசுஃபுக்கும் யூசுஃபுடைய பிரதருக்கும் செஞ்ச அந்த தவறுகள் அநியாயங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. இந்த 10 பேரும் ஒரே வார்த்தையா கேட்டாங்க, அப்ப நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. இதுதான் யூனிட்டின்றது. அந்த 10 பேருக்கு யாரையுமே டவுட் வரல. 30 வருஷத்துக்கு முந்தி நடந்த வரலாறு சம்பவம் உண்ட இவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு தானே யூசுப் என்பவருக்கு சொல்லி. அப்படியே 11வது ஆளுக்கு அது தெரியும் என்றால் அது யாராய்க்கணும்? இதுதான் யூனிட்டி, இதுதான் போர்ட், இதுதான் ட்ரஸ்டி, இதுதான் எக்ஸிகூட்டிவ்ஸ். எங்கள்கிட்ட மிச்சம் பேர் இருக்குது, ட்ரஸ்டி பேர் இருக்குது, எக்ஸிகூட்டிவ்ஸ் பேர் இருக்குது, போர்ட் மெம்பர்ஸ் பேர் இருக்குது, வேற என்ன இருக்குது, என்னென்னமோ ஆட்களுக்கெல்லாம் பேர் இருக்குது. ஆனா அந்த யூனிட்டி எங்க? சும்மா செலவு பார்ப்போம். எங்கள்கிட்ட அப்படி ஒருத்தர் கேட்டா 10 பேர், நாங்க 10 பேர் சேர்ந்து கேம் கொடுத்தோம். இந்த மாதிரி கேமோட செட் பண்ணி கொடுத்துட்டோம். வைப்போமே. ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்களும் தானே அப்பா அந்த கேமை கொடுத்தது, அப்ப என்ன வரும் எங்களுக்கு? முதலாவது இவண்ட பாயால தான் பேத்தி போறது. இதை எங்களுக்குள்ள எங்களை பத்தி நம்பிக்கை இல்லை, எங்களுக்குள்ள எங்களை பத்தி என்ன இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரதர்ஸுக்கு எவ்வளவு நம்பிக்கை? 10 பேர், நாங்க 10 பேரும் சேர்ந்து இந்த கிரைமை செஞ்சோம், நோ டவுட் அதுல. ஆனா 11வது ஆளுக்கு இது தெரியும் என்றா அது யாரை கொடும்? இதான் யூனிட்டி. அப்ப உடனே சொன்னாங்க, கால அன யூசுப், நான் தான் யூசுப், வஹாதா அஹி, இதே இந்த சகோதரர் புன்யாமீன். இவங்களுக்கு ஒரு டவுட். இப்ப யூத்
உடனே ஒரு டவுட் கேட்டாங்க, நாங்க கொண்டேத்து கிணத்துல போட்டு வந்தோம், நாசமா போண்டு சொல்லி, நீ எங்க இருக்கிற இப்ப? இதுக்குரிய சீக்ரெட் என்ன? இதுதான் சூரா யூசுஃபுடைய சீக்ரெட். நாங்க கொண்டேத்து போட்டதுங்க கிணத்துல, நீ வானம் தொலைஞ்சி பெய்த்துடு, நீ இருக்கிறது முசீபத்து, நீ இருக்கிறதுனால எங்க குடும்பத்துல எங்களுக்கு சந்தோஷமே இல்லை, அப்படி நினைச்சு கொடுத்து கிணத்துல போட்டோம், நீ பார்த்து எங்க இருக்கிற? எல்லாருக்கும் மேலே இருக்கிற. இந்த இடத்துக்கு வாரத்துக்குரிய சீக்ரெட் என்ன? இன்னைக்கு வந்து சேர்றதுக்கு இருந்த விங் என்ன? 2 விங் என்ன? என்ன விங்? ஏன்னா மேல போறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொன்னாங்க ஒன்றும் சொல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய யூத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல ஒன்றுமே இந்த இடத்துக்கு வார்த்தைக்கு ஒன்றுமே நீங்க செய்ய தேவையில்லை. யூ நீட் ஒன்லி 2 விங்ஸ். அந்த 2ஐயும் நீங்க விரிச்சு வச்சால் இந்த இடத்துக்கு வந்து சேரலாம். இன்னஹு மையத்தகி வயஸ்பிர். யாருடைய வாழ்க்கையில காட் ஃபியரிங், யாருடைய வாழ்க்கையில பேஷன்ஸ் இருக்குமோ அவர்கள் இந்த இடத்தை வந்து சேருவாங்க. இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னையே சொல்லிக் கொண்டாங்க, என்ன மாதிரியான பேருபகாரிகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். இந்த 2 விங்கும் இருந்தால். எந்த 2 விங்க்? பேஷனும் மத்த என்ன? அல்லாஹ்ட பயம், காட் ஃபியரிங். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானா. இது ஒரு பிரசன்டேஷன் இருக்குது, ஹஜரத்திட்ட எடுத்துக்கோங்க தேவையான ஆக்கள். இதுதான் இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பத்தி சொன்னது. யாருடைய வாழ்க்கையில தக்வாவும் யாருடைய வாழ்க்கையில பொறுமையும் இருக்குமோ அவங்க என்ன செய்வாங்க? They will achieve what I achieved. They will fly where I flight. இதுதான் சூரா யூசுஃபுடைய பாட்டம், கடைசி துண்டில் தான். அதுக்கு பிறகு இருக்குது இது வந்து introduction to the ihsan. ihsan என்ற என்னன்றதை பத்தி நான் எழுதிக்கிறதுல excellent in the work, worship, characteristic in the faith. Prophet sallallahu alaihi wasallam defined ihsan. நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன், it is the highest level of faith, iman and the rightness. யூசுப் சூரா யூசுஃபை பத்தி உள்ள ஒரு ஓவர்வியூ என்னன்னு சொன்னா, உலமாக்கள் சொல்றாங்க இந்த சூரா இறங்கினது எப்ப தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹிஜ்ரி நுபுவத்து 10ல he lost his wife and his uncle. Wife was a protector inside the house, uncle was a protector for the within the community. 2 பேரையும் ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல இழந்ததுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வச்ச சூரா தான் சூரா யூசுப். எனவே இதுல வந்துட்டு அல்லாஹ்ட பவர் இருக்குது. இதை பத்தி உள்ள இதுல இஹ்சானுடைய லைஃப், தி ப்ராஃபட் யூசுஃபுடைய லைஃப்ல இருந்து இஹ்சானை பத்தி இருக்குது. எனவே எக்ஸலன்ட் கேரக்டர்ஸ், எக்ஸலன்ட் ஃபேத், லெசன் டு அவர் லைஃப். இதுல வந்து எங்களுக்கு லைஃபுக்கு இருக்கிற லெசனை பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்குது. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் கைர். மே அல்லாஹ் bless you all inshallah, keep you all happy. Take this lesson, share with your family inshallah. பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டோரி சொல்லக்குள்ள they will enjoy the story. இந்த லைஃப் லெசனோட சேர்த்து இந்த ஸ்டோரியை சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இந்த சூரா யூசுஃப்ல சொல்றான் ஹஜ்ரத் யூசுஃபுடைய துஆவை பத்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ஒரு பியூட்டிஃபுல் துஆ, வெரி பியூட்டிஃபுல் துஆ. சொன்னாங்க, நான் வந்துட்டு 4th ஜெனரேஷன் ப்ராஃபட். எத்தனை ஜெனரேஷன்? 4th ஜெனரேஷன் ப்ராஃபட். என் அப்பா இப்ராஹிம் ப்ராஃபட். அவனோட மகன் யாரு? இஸ்ஹாக். அவனோட மகன் யாரு? யாக்கூப். யாக்கூடைய மகன் யாரு? யூசுப். நான் 4th ஜெனரேஷனுக்கு ப்ராஃபட்டா இருக்கிறேன். இட்ஸ் a great good things. ஆனா நான் ஒரு ப்ராஃபட்டாக மௌத்தாகிறத விடவும், அப்படி மௌத்தாக கிடைச்சா that is the highest gift what you are going to give to me. ஆனா என்ன ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கிட்டா அது எனக்கு பெரிய செய்தி. ربي قد آتيتني من الملك وعلمتني من تعبير الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما.
எல்லாம் நீ என்ன பெரிய நபியாக ரசூலாக மௌத்தாக்கிலட்டி பிரச்சனை இல்லை. யாரா மௌத்தாக்கிற? ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கிற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ முஸ்லீமாக வாழ்றத விட முக்கியம் முஸ்லீமா மௌத்தாகணும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நாங்க எத்தனை பேர் பார்த்திக்கிறோம் லைஃப்? நான் பார்த்திக்கிறேன், எத்தனையோ பேர் லைஃப்ல பார்த்திக்கிறேன். வாழ்க்கையிலே ஜும்மா தொழுதில்லை. ஒத்தனையும் கோல்பேட்டியில் பானந்தர் ஊர் இல்ல, வாழ்க்கையிலே ஜும்மா தொழ மாட்டார். பள்ளிக்கு முன்னு தான் இருந்துச்சு, பள்ளிக்கு முன்னு என்னமோ அல்லாஹ் ஒத்தன் உள்ளத்தை உதவி போட்டான். நேரே போனாரு, ஜும்மாவுக்கு போனார். அன்னைக்கு ஜும்மா முடிச்சுட்டு வந்து அவர் வேலை செய்யற கம்பெனி கடிதம் கொடுத்தாரு, நான் இந்தியோட நின்று கொள்வது இதுக்கு போற வரமாட்டேன். எல்லாருக்கும் அப்செட். 27-28 இயர்ஸ் சர்வீஸ் இந்த கம்பெனியில். இட்ஸ் அன்இஸ்லாமிக் கம்பெனி, அன்இஸ்லாமிக் அன்எத்திக்கல் ஒர்க் நடக்கிற இடம் உண்டு. They call for the farewell. No. அப்புறம் எப்படியோ ஒரு அந்த குறிப்பிட்ட டேட்ல ஒரு வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டிய, சைன் பண்ணிட்டு போக்குள்ள they give the money about some lakhs, about 27 years service. பம்பலப்பட்டி பள்ளி கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பங்கு வச்சாராம். give everyone. ஆனா 27 இயர்ஸ் அந்த காசுல தான் வாழ்ந்துடுதா. இந்த ஜும்மாவுக்கு அப்புறம் இதை கூட பங்கு வச்சாராம். அடுத்த நாள் நேர வீட்டு போனாரு, மகரிபுக்கு பள்ளிக்கு போனாரு, இஷாவுக்கு பள்ளிக்கு போனாரு, தொழுதாரு. சுபகுக்கு பள்ளிக்கு வந்து தொழுதாரு, சுஜூதிலே மௌத்தாயிட்டார். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். Who we are to judge the people? Who we are to judge the people? Don't judge. That is not our duty. எத்தனை பேர் இருக்கிறாங்க இஸ்லாத்திலே வாழ்ந்துட்டு குஃப்ர்ல மௌத்தானாங்க. பல்கபடு பாபு. Don't trust on your life, on my life. La hawla wala quwwata illa billah. La hawla wala quwwata illa billah. அத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சாங்க இந்த ஹிஸ்டரிய. அல்லாஹ் குர்ஆன்ல முடிக்கிறான். யூசுஃபுடைய கடைசி துஆ, தவஃபனி முஸ்லிமன். யா அல்லாஹ், நான் 4 ஜெனரேஷனுக்கு வந்த ப்ராஃபட், பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். That's a gift for me from your side. அதுல மௌத்தானா கிஃப்ட். ஆனா அதை விட எனக்கு முக்கியம், நான் முஸ்லீமாக மௌத்தாகணும். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.